இப்போதான் போடுறேன். பொறுமையாக ஆமாம், ரொம்ப டஃப் கொடுங்க. இப்போ இதை விட கொஞ்சம் சைஸ் மாரி இருக்குது. பார்ப்போம், முன்னாடி பிடிச்சத விட கொஞ்சம் சைஸ் மாரி இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையாக எடுத்து டயர்டாகட்டும். அது நல்லா டயர்டாக்கு. அது ஓவராக துள்ளுது ராஜா, கொஞ்சம் டயர்டாக்கு ராஜா. போக போட்டுறாத, பொறுமையாகவே செய். இவ்வளோ நேரம் விட்டோம்னாலே பஞ்சாயத்து தான். இல்லை அவசரப்படாது, இரு. நல்ல சரியான சைஸுக்கு தான் இருக்குது. அது இல்லை துள்ளுதுன்னு வச்சுக்கேன், அது ஒன்றும் டயர்டாகலை. இது ராஜா டயர்டாகட்டும், விடு ராஜா. டயர்டாகலை, நல்லா இங்கே ஆக்டிவாக இருக்குது. அவசரப்படாத, நல்லா ஆக்டிவாக இருக்குது, செம்ம ஆக்டிவாக இருக்குது. அது நல்ல கண்டை ஆக்டிவாக இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, பொறுமையாக ஏற்றிக்கலாம். ஆட விடு. ஆட்டை எவ்வளோ நேரம் நீந்திக்கிட்டே அடிச்சு இழுத்து நம்ம இழுப்புக்கு விடாத அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். பெருசுடா கொஞ்சம் பெருசு, இதை விட பெருசு தானே. பெரிய சைஸ்டா, பெரிய சைஸ் தான். இல்லை பெரிய சைஸ் அது. நம்ம இதில் பிடிக்கும்ல, முறையான சைஸ்ரா. முள்ளு கண்டு இருக்கு, 2.5 கிலோக்கு மேலே தான்டா இருக்கும். 2.5-3 கிலோ கிட்ட முள். அந்த ஒத்த முள்ளில் தான் நிற்கு. அதனால தான் பயந்துக்கிட்டே இருந்தேன். வேகமாக இழுத்தோம்னா அறுந்துரும். டைமிங் கொடுக்கக்கூடாது. இங்கிட்டு வா. இங்கிட்டு திரும்ப. இங்கிட்டு திரும்புங்க எல்லாம். இங்கிட்டு திரும்புங்க கரெக்டாக. வேண்டா சைஸ்ரா. ஒரு சேட்டி பலாருன்னு அடிச்சிச்சா. இரு போட்டோம். பொறுமையாக நமக்கு பால் செட்னா பால் செட், ராசியான பால் செட். இது அதான் அந்த இடத்துல அடிக்கணும்னு சொன்னா, அந்த இடத்துல அடிச்சது